ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எஸ்யூவி காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்யூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்துருக்குது. சொல்ல போனால் வந்து 3 lakh சம்திங் தான் இதோடைய ப்ரைஸ். ஓகேங்களா, அவ்வளோ சீப்பான ஒரு ப்ரைஸில் வந்து ஒரு எஸ்யூவி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு கன்வீனியன்டான ப்ரைஸும் ஆல்சோ வந்து ரீசன்ட் மாடல். ஓகேங்களா, ஸோ இந்த கார் என்ன அண்ட் அதோடைய மாடல் இயர் என்ன அண்ட் அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா குவிண்டோ C6 வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இந்த கார் வந்து இப்போ செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து 86,000 கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா, இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். ஓகேங்களா, அது போக இந்த காரில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இந்த காருக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது போக உங்களுக்கு வந்து இந்த காரில் வந்து ஏர் கண்டிஷனிங் இருக்குது. அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்சிங் மூலமாக நீங்கள் மிரர்ஸ் எக்ஸ்டர்னல் மிரர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் வந்து இந்த காரில் இருக்குது. இந்த காரில் வந்து ஏர்பேக்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இருக்குது. அதுபோக உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் கிடையாது இந்த காரில், நார்மல் வீல்ஸ் தான். பேட்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது போக இந்த காரில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக்கிங் ஃபெசிலிட்டி இந்த காரில் இருக்குது. பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபவ் 90% வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் பிளேயர் வந்து பயனியர் மியூசிக் சிஸ்டம் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நீட்டாக இருக்குது. பயனியர் சிஸ்டம் கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்க்கிங் கேமரா சென்சார்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. இந்த காருடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்டீரியர் வந்து நல்லா இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பார்க்குறது கார் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது மாதிரி தான் தெரியுது. நீங்கள் இருந்தாலும் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக இந்த காருடைய இன்டீரியர் ஃபோட்டோஸும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு கன்வீனியண்ட்டாக உட்காந்து போகலாம். ஸோ ஃபுல் ஃபேமிலி வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் போகிறீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து இப்போ வந்து நாகர்கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் இந்த ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3,85,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 3,85,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். டோன்ட் ஹெசிடேட் டு கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடியோ போட்டதுமே வரும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தேவையான பட்ஜெட் கார்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ இது போக நம்ம ரோஜ் காஸோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.